ஹலோ எவ்ரி ஒன் ஹேவ் அ குட் டே. இன்னைக்கு லித்துக்குட்டிக்கு பர்த்டேங்கிறதுனால ஜஷும் அவன் தம்பிக்காக ஸ்பெஷல் சீஸ் பால் செய்கிறேன்னு சொன்னால் நம்ம ஏன் அவன் ஆர்வத்தை தடுப்பானேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். எண்ணெயிலலாம் போட்டு பொரிச்சு கொடுத்தேன். ஈவினிங் செய்யலான்னு சொன்னேன். இல்லைம்மா ஈவினிங் கேக்லாம் கட் பண்ணணும், அதனால் மார்னிங்கே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டான். அது சாப்பிட்டது செம்ம ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதனால் லஞ்சுக்கு வந்துட்டு சிம்பிளாக தக்காளி சாதத்தோடு முடிச்சுக்கிட்டாச்சு. நான் தக்காளி சாதத்தை பிரியாணி செய்கிற மாதிரி தான் செய்வேன். இப்படி செய்யும்போது பசங்களை ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். இது ஒரு ஈஸியான ரெசிபி. வெஜிடபிள்ஸ் இல்லாதப்போ கூட டக்குன்னு செஞ்சிடலாம். இது கூட தயிர் பச்சடியும் காலிஃப்ளவர் பஜ்ஜியும் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் நான் பஜ்ஜிலாம் செய்யல, ஏற்கனவே ஹெவியாக சாப்பிட்டதுனால அத்தை ஊர்லேருந்து மாம்பழம் வேண்டியதாங்க, அதை தொட்டு சாப்பிட்டாச்சு. ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு வந்து கேக் கட் பண்ணியாச்சு. இப்போ பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ளேயும் 4 வயசாகிடுச்சா அப்படின்னு தோணுது. இவங்களுக்கு பர்த்டே வரும்போது தான் நமக்கு வயசாகிட்டு இருக்குங்கிறது மைண்டுக்கு வருது. என்னோட பர்த்டே சம்மர் ஹாலிடேஸில் வரும். ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட் கொடுக்க முடியாது, ஸ்கூலுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு போக முடியாது, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏப்ரல் மேலே பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி என்னன்னு தெரியும். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? அடுத்த வீடியோவில்